Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நாங்கள் அமேசான்லேருந்து வாங்கின கொஞ்சம் கிச்சன்வேர் ப்ராடக்ட்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான செராமிக் குக்கிங் பாட் தான். இது ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு பானை ஷேப்பில் இருக்குது அண்ட் லிட்டில் வந்து ஹோல் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஸ்டீம் இது வழியாக போயிடும். இதோட ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சுங்க. இந்த பாட்டோட கெப்பாசிட்டி வந்து 2500 ml. இந்த செராமிக் பாட் வந்து ரொம்பவே ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது நம்ம கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், அப்புறம் மைக்ரோவேவில் கூட யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது என்னோட அம்மா தாங்க. இந்த பாட்டில் தான் நாங்கள் சேனலுக்காக உளுந்தஞ்சோறு வச்சோம். ஸோ சமைக்கும் போது நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. இதோட ரெசிபி வந்து நான் கூட சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காமிச்சிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை ஃபர்தராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டோரேஜ் ஜார்ஸ் தான். ஒரு செட்டில் 2 பீஸ் வருதுங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 2 liters. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. நம்ம குக்கீஸ், சாக்லேட்ஸ் இது மாதிரி ஸ்நாக்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதில் கடலை மாவு, ரவை இது மாதிரி மாவு ஐட்டம்ஸ் தாங்க நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இதோட பிராண்ட் வந்து kitchenware அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கிச்சன்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட லிட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை மாதிரி ட்விஸ்ட் பண்ணாலே போதுங்க. நம்ம திங்ஸ் வந்து வெளியே எடுக்கணும்னா மூடியை கம்ப்ளீட்டாக திறக்க வேண்டாம். ஸோ நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இந்த வீட்டில் ஷேர் பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் சிலது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கலாம். ஸோ when they stock it back நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த செட் ஆஃப் 3 ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். இதோட பிராண்ட் வந்து ஃப்ரூட்டலைட். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1050 ml. செகண்ட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 640 ml அண்ட் விடுதலை சின்னதாக இருக்கிறது வந்து 370 ml. நம்ம இதில் ஃபுட் ஐட்டம்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதோட லிட் வந்து பேம்பில் கொடுத்துருக்குறாங்க. ஒருவர் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்த லிட்டை வந்து கட்டிங் போர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலான்னு. பட் கட்டிங் போர்டெல்லாம் யூஸ் பண்ண நமக்கு மனசு வராது. பிகாஸ் இதில் வச்சு நம்ம ஏதாவது கட் பண்ணால் இந்த லிட் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிருங்க. நம்ம பிக்னிக்லாம் போகும்போது இதில் ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னர் மட்டும் நம்ம மைக்ரோவேவ், இண்டக்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் திஸ் இஸ் டிஷ்வாஷர் சேஃப். நம்ம சேனலுக்காக நான் கஸ்டர்ட் ஆப்பிள் ஐஸ்கிரீம் செஞ்சேன். அது செய்யும்போது இந்த பாக்ஸஸில் நான் ஸ்டோர் பண்ணேன். நம்ம டிசர்ட்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான கண்டெய்னர்ஸுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அயன் கடாய் தான். இதோட ஹேண்டில் வந்து வுட்டில் இருக்குது அண்ட் மோரோவர் ரிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கிச்சனில் ஈஸியாக வந்து ஹேங் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த கடாயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 inch. இது ஆக்சுவலி அயன் கடாய் தான், பட் பிளாக் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. என்னோட அம்மா தாங்க இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அயன் கடாய் இருந்தால் நம்ம கூட்டு பொரியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நாங்கள் உளுந்த வடை செய்யும்போது எடுத்த வீடியோ தான். இது வந்து பொட்டேட்டோ ரோஸ் செய்யும்போது எடுத்த வீடியோ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் தான். இந்த ஸ்பூன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே சிலிக்கானில் செஞ்ச ஸ்பூன் தான். இது ஒரு பர்பிள் கலரில் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மோரோவர் திஸ் இஸ் ஃப்ரம் ஒண்டர் ஷெஃப் பிராண்ட். மோரோவர் இதுக்கு 2 years வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. சேனலுக்காக நான் ப்ளூபெரி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன். அப்போ எடுத்த வீடியோ தான். இதோட ரெசிபி வந்து கூட சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரோஸ் குக்கீஸ், அதாவது அச்சு முறுக்கு செய்யக்கூடிய ஒரு மோல்ட் தான். இது ஒரு ஃப்ளவர் ஷேப் மோல்ட் அண்ட் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஃப்ளவர் ஷேப் மோல்டு வந்து இந்த ராட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நார்மல் அப்படி இருக்காது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.